இந்த மாதிரி 5 புள்ளி 5 வரிசைகளை புள்ளிகளாகவே ஒரு ஆணி வச்சு அடித்தது மாதிரி புள்ளிகளாகவே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த வடிவங்களை நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ இதுலேயே நீங்கள் போட்டு போட்டு பழகலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதை பாருங்கள், ஒரு புள்ளி புள்ளியாக தெரியுதா? நோட்டில் இப்படி புள்ளி புள்ளியாக நம்ம போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டு இந்த வடிவங்களை நம்ம போட்டுக்கிட்டே வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கங்களுக்கு மேலே இப்படி போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே பாருங்கள், போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு பதிவாகவே இருக்கும். சாக்க, சாம, சாப்ப, காச, பாச, ஒரு பக்கம் பா இருக்கும், ஒரு பக்கம் சா இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பல வடிவங்கள். இந்த கறி, மாரி இப்படி போட்டு போட்டு வச்சுக்கலாம். இப்படி போட்டு வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த வடிவத்தை வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாமே ஒரு பதிவு, ஒரு ஆவணம், ஒரு ரெக்கார்டு. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், 32 பக்கங்களுக்கு மேலே இப்படி போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு நோட்டையே, ஒரு முழு நோட்லேயே இப்படி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், வடிவம் மாறும். நீத்த, நீத்த, இது நீ, இது ப, இங்கே நீத்த. இப்படி ஒரு நோட்டில் இப்படி நீங்கள் 5.5 வரிசை கோலங்களை போட்டு இப்படி பதிவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த நேரமும் உங்கள் கற்பனை வளத்தை நீங்கள் பெருக்கிக்கலாம். போட்டு போட்டு பாருங்கள். 7 ஸ்வரங்களுக்குள் இத்தனை கோலங்கள், 7 ஸ்வரங்களுக்குள் இத்தனை கோலங்களா என்ற துணியில் அந்த சரிகமா பத நீசா சானி தப்ப மாக ரீசா, இந்த சொரக்கட்டுக்குள்ள அமைந்த கோல வடிவம்தான் இந்த ஆவணப்படுத்தல். வாழ்த்துக்கள்மா.